வணக்கம் மக்களே, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக 2வது மாநாடு நடக்க போகுது. ஸோ மாநிலமே திரும்பி பார்க்குற அளவுக்கான பிரம்மாண்டமான ஒரு மாநாடு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கான வேலைகள் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர விறுவிறுப்பாகவும் வேகமாகவும் போயிட்டுருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஸ்டேஜுமே ரெடி ஆகிருக்கு. ஸோ லைட்டிங் எல்லாமே வச்சுட்டாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக வேகமாக போயிட்டுருக்கு. வேறு லெவலில் சம்பவம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து விறுவிறுப்பாக போயிட்டுருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா காவல்துறையிலிருந்து அனுமதி வருமா வராதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து 42 கேள்விகள் வச்சுருந்தாங்க, நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு எல்லாமே தாவேகா சார்பாக வந்து பதிலும் கொடுத்துட்டாங்க. பக்காவான ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் வருவா, யார் வரமாட்டாங்க, என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், இந்த விழாவுக்கு எப்படிலாம் வந்து வசதிகள் கொடுக்க போகிறோம், யாருக்குமே எந்தவித ஆபத்தும் இல்லாமல் எப்படி வந்து சூப்பராக நடத்த போகிறோம் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டாக இருக்கிற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெளிவாக பதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக காவல்துறையினரும் வந்து அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அனுமதி வழங்கிட்டாங்க. ஸோ ஆகஸ்ட் 21 வந்து சம்பவம் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு மாநாடுனே சொல்லலாம். ஸோ மாநிலமே திரும்பி பார்க்க போகிற ஒரு மாநாடு. ஸோ மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாநாட்டில் நடக்கிற வேலைகளும் அதோட வேலைப்பாடுகளையும் வந்து மக்கள் வந்து வந்து பார்த்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே என்னென்னா கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து பார்த்துட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அதை வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குது. தளபதி மேலே அந்த அளவு நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா அவளை கூட்டத்தை தாண்டி வந்து தளபதியை பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்து இப்போ மாநாடையாவது நம்ம பார்த்துருவோம். தளபதியை வந்து நம்ம வீட்டிலேருந்து பார்ப்போம், அவர் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தான் அவங்க வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லா வேலைகளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம வேகமாக நடந்துகிட்ருக்குதுங்க. பக்காவாக நடந்துகிட்ருக்கு. எல்லாமே பக்கா பிளானோடு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லா வசதியுமே இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து காவல்துறையினரும் சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ப வந்து பயங்கரமாக வந்து வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. தாவேகா தொண்டர்கள், தோழர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குது இந்த மாநாடு தான். ஏன்னா இந்த மாநாடு வந்து ரொம்ப முக்கியமான மாநாடு. மதுரையில் வச்சு நடக்க போகிற மாநாடு. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ஆரம்பித்தவங்க தான். ஸோ இந்த இடத்த வந்து ரொம்பவே சூஸ் பண்ணுவாங்க. ஸோ தளபதி அவர்கள் சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து பெர்மிஷன் கிடைக்கிறதுக்கே இவ்வளோ டிலே ஆகிருக்குது. ஸோ இங்கே உள்ள வரவங்களுக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னென்ன வசதிகள் எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வேலைகள் வந்து அவ்வளோ விறுவிறுப்பாக நடக்குது. அதே மாதிரி பார்த்து பண்ணுறாங்க ஒன்றுமே. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஜுக்கு மேலே இருக்க கம்பிகள் கூட அவங்க வந்து கேர் பண்ணி பண்ணுறாங்க. யாரும் வந்து அந்த கம்பியில் வந்து சாஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி நடைபாதையில் இருக்க கம்பிகளையும் சரி எல்லாமே வந்து பார்த்து பண்ணுறாங்க. அது வந்து யாரையுமே வந்து தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒன்று பார்த்து பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது வேறு லெவல் சம்பவமாக இருக்குது. ஸோ மக்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மாநாடு ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ விக்கிரவாண்டியில் எப்படிலாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனும் ப்ரோட்டோக்காலும் ஃபாலோ பண்ணாங்களோ அதே தான் இங்கேயும் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ அதில் எந்தவித டவுட்டுமே இல்லை. ஸோ அன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வெள்ளம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ பிரம்மாண்டமான ஒரு மாநாடு தயாரிட்டு இருக்குது. ஸோ அதை தான் தளபதி அவர்கள் வந்து இன்றைக்குமே வந்து அறிக்கை விட்டுருக்காரு. மக்கள் எல்லாருமே அழைச்சிருக்காரு. ஸோ அந்த அறிக்கையை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. எக்ஸ்பெக்டேஷனும் கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ தளபதியோட ஸ்பீச் என்னவாக இருக்க போகுதுங்கிறது அது வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ சம்பவம் உறுதி அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.